இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. அன்பு மனம் பரவும் இனிய பெருநாள், மனிதர்கள் இணையும் மகத்தான திருநாள், மதம் கடந்த மனிதர்களின் சங்கமம், சமத்துவத்தை போற்றும் பெருநாள் இது. நல்லிணக்க பெருநாள், நல்லிணக்க பெருநாள். அன்பான இசை முரசு FM நேயர்களே, ரமலான் பெருநாளை முன்னிட்டு மனங்களை இணைக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். நல்லிணக்கப் பெருநாள், மதம் கடந்த மனிதர்கள் ஒன்று கூடும் ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பு. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் ரமலான் நோன்பின் அர்த்தம், அதன் ஒழுக்கம் மற்றும் நோன்பு நோர்க்கும் முஸ்லிம்களின் வாழ்வியலை தங்களது பார்வையில் பகிர்ந்து கொள்கிறார்கள். மேலும் இஸ்லாமிய மரபுகள், புனிதங்கள் மற்றும் மனிதநேயத்தை இணைக்கும் அழகான கருத்துக்களும் இந்த மேடையில் ஒலிக்க இருக்கின்றன. பார்வைகள் வேறாக இருந்தாலும் இதயங்கள் ஒன்றாகும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம் பாருங்கள். வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். மனம் நிறைந்த ரமலான் பெருநாளின் வாழ்த்துக்களுடன் இசை முரசு இணைய வானொலியின் நல்லிணக்க பெருநாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இசை முரசு இணைய வானொலியின் தொழில்நுட்ப பொறியாளரும் காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தில் மூத்த அறிவிப்பாளரும் ஸ்கில்நெட் இணைய தொழில்நுட்ப பயிற்சி மையத்தின் வழியாக 2000க்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் AI தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்த பேராசிரியருமான காரைக்கால் K. பிரபாகரன் அவர்கள் ரமலான் பற்றி தனது உரையை வழங்க வருகிறார். நல்லிணக்க பெருநாள். உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இசை முரசு FM இணைய வானொலியோடு இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் காரைக்கால் K. பிரபாகரன். புனிதமான ரமலான் மாதம்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது நோன்பு ஈகை, அந்த சுவையான நோன்பு கஞ்சி. இதையெல்லாம் தாண்டி சமய நல்லிணக்கம். நாங்கள் இருக்கக்கூடிய காரைக்கால், எங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாகூர், எல்லா இடங்கள்லையுமே இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு நோன்பு மாதமாக எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்கள்லையுமே இந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாலை வேளையிலையும் எல்லா மக்களுக்கும் வழங்கப்படும். அதில் நாங்கள் இருக்கக்கூடிய நெடுங்காடு, எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய செருமாவிலங்கை என்ற ஊரிலிருந்து அந்த ரமலான் நோன்பு கஞ்சியை வாங்குவதற்காக நாங்கள் ஒவ்வொரு மாலை பொழுதும் பயணம் செய்து அந்த நோன்பு கஞ்சியை வாங்கி சாப்பிட்றது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது, இந்த பசியோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருக்கும் அந்த பசியை பற்றி புரிய வைக்குது. அந்த பசியின் காரணமாக எல்லா மனிதர்களும் நம்மை போன்றவர்களே, அவர்கள் அன்புக்காக இயங்குகிறார்கள். அவர்கள் பசித்திருக்கும்போது அவர்களுக்கு உணவளித்து அன்னதானம் அளித்து அவர்களுடைய பசியை போக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அன்பான உணர்வை இந்த ரமலான் சொல்லித் தருகிறது. இதையே தான் தமிழில் ஹிந்துக்கள் விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரமலான்கிறது ஒரு பெரிய ஒரு விரதமாக பெரும்பாலும் எல்லோராலும், இஸ்லாமிய மக்கள் அனைவராலும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு நோன்பு மாதமாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில்தான் குர்ஆனானது, அதாவது இஸ்லாமியர்களுடைய வேதமானது உலகுக்கு தரப்பட்டது. அப்படிங்கிறதால இந்த மாதம் மேலும் புனிதம் உடைய மாதமாக இருக்கிறது. உண்மையான நட்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக ஏராளமான ஹிந்து முஸ்லீம் நண்பர்களை நாம் அடையாளம் காட்ட முடியும். எங்கள் காரைக்காலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் எந்த விசேஷம் நடந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா இந்து மக்களுடைய திருவிழாவாக இருந்தாலும், இஸ்லாமிய நண்பர்களுடைய கந்தூரி விழா போன்ற, சந்தனக்கூடு போன்ற விழாக்களாக இருந்தாலும்,
ஹிந்துக்களுக்கும் அது கொண்டாட்டம் தான், இஸ்லாமியர்களுக்கும் அது கொண்டாட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த விதமான பாகுபாடும் வேறுபாடுகளும் இல்லாமல் மக்கள் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய விழாக்களாக அந்த விழாக்கள் வந்து எங்கள் பகுதியில் இருக்கும். நாகூரில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான பயணிகள் வரக்கூடிய அந்த நாகூர் தர்காவில் ரொம்ப அதிகமாக இந்துக்கள் தான் அதிகமாக வருவாங்க. அதே போல் பாய் வீட்டு பிரியாணி, அந்த பிரியாணி இல்லைன்னா பல விருந்துகள் வந்து முழுமையாக அடையாது. இஸ்லாமிய சகோதரருடைய இல்லத்தில் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகளுக்கு எப்படி தான் அப்படி ஒரு சுவை வருதோ அப்படின்னு தெரியாது. நாங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு சுவை எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. எங்கள் பகுதியில் நாகூரில் சந்தனக்கூடு நடக்கும்போது இந்துக்கள் வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க. காரைக்காலில் கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது, அதே போல் மாங்கனி திருவிழாவில் கூட இஸ்லாமியர்கள் வந்து அன்னதானம் செய்வாங்க, தண்ணீர் பந்தல் வைப்பாங்க. இதெல்லாம் வெறும் சடங்கு இல்லைங்க, இது ரத்தத்தில் ஊர்ன ஒரு பண்பாடு, நாகரிகம், மனிதாபிமானம், சகோதரத்துவம். எல்லோரும் ஒரே புள்ளியில் நாம் எல்லோரும் உடன்பிறவா சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வோடு நாங்கள் என்றைக்குமே இருக்கிறோம். இந்த ரமலான் திருநாளில் சமய நல்லிணக்கம் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னுடைய ஆருயிர் நண்பர் அஸ்கர் அவர்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மாதமாக இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு சிறப்பாக ரமலான் வசந்தத்தை உண்மையாக எல்லோருக்கும் வசந்தத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய பெரிய ஊடகமே செய்யாத ஒரு வேலை. ஏராளமான படைப்பாளிகளுக்கு இது ஒரு களமாக இருக்கிறது ரமலான் வசந்தம் இந்த நிகழ்ச்சி. மதங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் மனங்கள் எப்போதுமே ஒன்றுதான். வணக்கம்னு சொன்னாலும் சரி, சலாம் அலைக்கும்னு சொன்னாலும் சரி, அங்கே அன்பு மட்டும்தான் ஆட்சி செய்யும். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நட்பு பாலத்தை இன்னும் பலமாக்குவோம். மதம் கடந்து கைகோர்ப்போம், மனிதம் காக்க உயிர் கொடுப்போம். ரமலான்னாலே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அதிகமாக வலியுறுத்துகிறது. வசதி படைத்தவர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை கட்டாயமாக ஏழைக்கு வழங்க வேண்டும் என்ற குர்ஆன் படி சக மனிதனுடைய வலியை உணர்ந்து அவருக்கு உதவக்கூடிய ஒரு உணர்வை இந்த ரமலான் மாதம் சமூகத்தில் பரப்பி வருகிறது. இந்த ஒரு மாத நோன்புக்கு பிறகு இன்று ஈகை திருநாளை, ரமலான் பெருநாளை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சியை தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்கு இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட், யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க, அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி, சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். நல்லிணக்க பெருநாள் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது நேசகானம் இணைய வானொலியின் அறிவிப்பாளர் அருப்புக்கோட்டை ஏஞ்சலின் சிண்ட்ரல்லா அவர்கள் ரமலான் மாதம் பற்றி தன் எண்ணங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நல்லிணக்க பெருநாள். இசைமரசு எப்பம் நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். நான் சிண்ட்ரல்லா பேசுகிறேன், மதுரையிலேருந்து. இஸ்லாம் என்றாலே அது சாந்தி, சமாதானம், சமத்துவம் என்ற உயர்ந்த கோட்பாடுகளை கொண்டது தான். அந்த உயர்ந்த கோட்பாடுகளையும் தாண்டி தாயாய், பிள்ளையாய், சகோதர சகோதரியாய், ஒருத்தாய் மக்களாக பழகும் உலகமெங்கும் வாழும் நமது இஸ்லாமிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய ரமலான் நாள் வாழ்த்துக்கள். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா முதல்ல நாங்கள் விருதுநகரில் தான் இருந்தோம். அங்கே வேலை பார்க்கும்போது அப்போது எங்கள் வீட்டை சுற்றி இருப்பவங்க எல்லாமே நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான். நாங்கள்லாம் ஒரு தாய் பெற்ற மக்களாக அன்போடு தான் பழகிட்டு வந்தோம்.
ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே எங்களுக்குள்ளே இருக்காது. எங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது முடியலன்னா உடனே அவங்க வந்து பள்ளிவாசல்கள் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேயே ஓதி தாயத்தெல்லாம் கட்டிவிடுவாங்க. அப்புறமா சரியாக இருக்குது பாரபட்சம் பார்க்காம உதவி செய்வாங்க. யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆட்டோ ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. அப்புறமா பிளட் டொனேட் வரும் பண்ணுவாங்க. அதாவது முடியல உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பிளட் டொனேஷன்லாம் வந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு தருவாங்க. உடனே உதவிக்கரம் நீட்டுவாங்க. அதுபோல் ரம்ஜான் அன்று அவங்க எங்களுக்கு மதியம் பிரியாணிலாம் தருவாங்க. காலையிலேயே சுவையான சிற்றுண்டிலாம் செஞ்சு கொடுத்து விடுவாங்க வீட்டுக்கு. நாங்களும் எங்கள் வீட்டில் அன்று சமைக்கவே மாட்டோம். ஈகை திருநாளாம் பக்ரீத்துக்கும் மதியம் தொழுத பின் வீட்டுக்கு வீடு பச்சையாக மட்டன்லாம் கொடுத்து விடுவாங்க. அதே போல் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் நாங்களும் ஸ்வீட்டு பலகாரம் புத்தாரை பட்டாசுலாம் நாங்களும் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வோம். அப்புறமா அந்த ஊரை விட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு, மதுரைக்கு வந்துட்டு விருதுலேருந்து. இங்கேயும் அதே மாதிரி மதுரையிலையும் நான் பணி நிமித்தம் காரணமாக இடம் மாறி வந்துட்டேன். அப்படி வந்தாலும் இன்னும் அந்த நட்பில் தொடர்ந்து பயணித்துட்டு தான் இருக்கோம், பயணித்து கொண்டே தான் இருக்கோம். நல்ல விசேஷம்னா அதில் கலந்து கொள்வதும், எதுனால் நல்லதோ பொழுதோ எதுனாலும் நாங்கள் உடனே கலந்துக்கிடுவோம். இன்னும் அந்த நட்பு தொடர்ந்து தான் இருக்குது. அதே போல் மதுரையிலும் பள்ளிவாசல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, பின்னாடி தான் இருக்குது. மதுரையில் எல்லாருமே அன்போடு தான் பழகுவாங்க. இவங்க கூட வேலை பார்க்குறவங்களாட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களாட்டும் எல்லாருமே அன்பாக பழகுவாங்க. இப்போ ரம்லான் நோன்பு மாதத்தில் நோன்பு கஞ்சிலாம் நாங்கள் வாங்கி குடிப்போம். அதே போல் நோன்பு வைப்பவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எங்களால் முடிந்த பொருட்களை நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஒருத்தருக்கு உதவி செய்வதில் உள்ள பேரின்பம் பேரானந்தம் அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு அன்பு என்றும் விலை மதிப்பற்றது, ப்ரைஸ்லெஸ். இந்த அன்பானது இதுக்கு வந்து விலை மதிப்பே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு நல்லிணக்கத்தோடு நாங்கள் இங்கே பழகிட்டுருக்கோம். இசை முரசு எப்பவும் இனிய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் நட்புடனும் அன்புடனும் சின்ட்ரல்லா. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். மதம் கடந்த மனிதர்களின் சந்திப்பான நல்லிணக்க பெருநாள் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது யோகா பயிற்சியாளராகவும் உளவியல் மற்றும் வாழ்வியல் பயிற்சியாளராகவும் விளங்கி வரும் சீதாலட்சுமி அவர்கள் இஸ்லாமியர்களின் ரமலான் நோன்பு பற்றி தன் உள்ளத்தில் இருப்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நல்லிணக்க பெருநாள். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் பெயர் சீதாலட்சுமி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு சிறந்த பண்டிகையை தொழுகையாக ஏற்று சந்தோஷமான ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. இன்று நான் பேச போகும் தலைப்பு ரமலான் பண்டிகை பற்றி. ரமலான் என்பது முஸ்லிம் மக்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான மாதமாகும். இந்த மாதத்தில் அவர்கள் விடியற் காலை முதல் சூரியன் மறையும் அஸ்தமிக்கும் வரை நோன்பு இருப்பார்கள். இந்த நோன்பு உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. அதாவது நோயை தவிர்க்கிறது, அடுத்தவர்களை மதிக்கின்ற மதிப்பு உணர்வை அவர்களுக்கு கொடுக்கிறது, நன்மையான சில நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது. இதை உணர்ந்து பார்க்கின்ற போது ஒரு முஸ்லிம்கள் அவர்களை நண்பர்கள் என்று சொல்வதற்கு மிக பெருமையாக இருக்கிறது. ரமலான் மாதத்தில் மக்கள் அதிகமாக தொழுகை செய்கிறார்கள், நல்ல செயல்களை செய்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். அது எப்படிப்பட்ட உதவி என்றாலும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, மற்ற நேரத்தில் கூட உதவ வேண்டும் என்ற எண்ணத்தையும் சிந்தனையும் வளர்க்கும் முஸ்லிம்களுக்கு. ஆனாலும் அந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் அதிகமாக உதவிகளை செய்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள். இது மனிதர்களிடையே ஒற்றுமையையும் பொறுமை, கருணை போன்ற நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மாதம் முடிந்த பிறகு அனைவரும் மகிழ்ச்சியுடன் ரமலான் பண்டிகையை ஈத் கொண்டாடுகிறார்கள். அந்த நாளில் புதிய உடைகள் அணிந்து
தொழுகை செய்து இனிப்புகள் பகிர்ந்து கொண்டு குடும்பத்தாரும் நண்பர்களும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முஸ்லிம்ங்க மட்டும்தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் இல்லை, முஸ்லிம்கள் எல்லா மதத்தினரோடு ஒரு அன்பை பரிந்துரை செய்து அன்பையும் பரஸ்பரத்தையும் ஏற்படுத்தி ஒருவருக்கும் புத்தாடைகள் வழங்கி சாப்பாடு, அப்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பிரியாணி உணவை வீட்டுல செஞ்சு ஒவ்வொரு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க கொடுக்கறது இது வழக்கமாக இருக்கிறது. அதனால ரமலான் பண்டிகை என்று மகிழ்ச்சியும் அன்பும் மனித நேயம் நிறைந்த ஒரு சிறப்பான பண்டிகையாகும். இன்னும் சொல்ல போனா நம்ம மதம் என்பது, ஜாதி என்பது ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 தான் நம்ம சொல்லுவோம். ஆனாலும் மதம் என்று வருகின்ற போது கிறிஸ்துவர்கள் ஒரு மார்க்கத்தார்கள், மார்க்கம் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் இந்து ஒரு மதம், முஸ்லிம் ஒரு மதம், புரியுதுங்களா? அப்ப முஸ்லிம் மதத்தார் அந்த அன்பையும் பாசத்தையும் பரிவர்த்தனை செய்கிற போது இந்த இடத்துல சண்டைக்கோ சச்சரவுக்கோ பிரச்சனைகளுக்கோ வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நான் உணர்ந்திருக்கிறேன். நான் மற்ற மதத்தவர்கள், மற்ற இனத்தவர்கள், மற்ற ஜாதியினர் என்று நான் பழகுவது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இந்த முஸ்லிம்களிடம் பழகும் போது அவர்கள் உண்மையான அன்பையும் பரஸ்பரத்தையும் அவர்கள் செலுத்துவார்கள். கூட பிறந்தவங்க மாதிரி நடத்துவாங்க, எல்லாருக்கும் ஒன்னா நடத்துற மாதிரி நடத்துவாங்க. அவங்க மனசு, அவங்க பண்ணுகிற பூஜை, ஒரு யோகா சென்டர் போனோம்னா அங்க நம்ம உட்கார்ற போது அந்த இடத்துல இருக்க வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே புத்துணர்ச்சி ஆகும். அதே போலதான் இவங்க காலை எழுந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம பெரியவர்கள் இருந்து குழந்தைகள் வரும் நிறைய செலிப்ரேட் பண்ணி அந்த அமைதியா இருப்பாங்க. அவங்க வேண்டுகிற வேண்டுதல்கள் நல்லதாகவே முடியும். வார்த்தைகள் அசிங்கமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. ஒரு நாள் முழுவதும் இந்த ரமலான் மாதம் முழுவதும் அவர்கள் விரதம் இருந்து அவர்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அந்த விஷயம் கடவுளுக்கு ஏற்றதாகவும் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ரமலான் நாள் இருக்கிறது என்பதை மிகவும் அன்பாக, தெளிவாக, பாசமுடன், நேசமுடன் தெரிவிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் சீதா லக்ஷ்மி. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். நிகழ்ச்சியில் தொடர்வது தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் குடும்பத்து குழந்தைகளுக்கு தமிழை பிழையின்றி எழுதவும் பேசவும் உச்சரிக்கவும் கற்றுக் கொடுத்து உணர்வு பூர்வமிக்க தமிழ் பிள்ளைகளாக உருவாக்கி வரும் அமுதவல்லி அவர்கள். நல்லிணக்க பெருநாள். வணக்கம், என் பெயர் அமுதவல்லி, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் நிப்ளிங் வேர்ட்ஸ் லேர்னிங் அகாடமி. ஸோ எனக்கு ஒரு இஸ்லாமியர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ எங்களோட நட்பு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தையோ எங்கள் குழந்தையோ ஸ்கூல் சேர்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கூல்ல இருந்து நட்பு ஆரம்பிச்சுது. பல விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கும் போது எங்களுடைய நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னோட குழந்தைக்கு அவங்க ஒரு மாரல் சப்போர்ட், அவங்க குழந்தைக்கு நான் ஒரு மாரல் சப்போர்ட்னு ஒரு நம்பிக்கையோட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு ரம்லான் நோன்பு. எப்பவுமே ரம்லான் நோன்பு அப்படின்னா அவங்க பெரியவங்க ஃபர்ஸ்ட்லாம் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க, குழந்தைங்க வைக்க மாட்டாங்க. நோன்பு வைப்பாங்க. அந்த கஞ்சி இருக்கும் இல்லையா, போயிட்டு மஸ்ஜித்லேருந்து கஞ்சி வாங்கிட்டு வருவாங்க ஈவினிங்கு. ஆக்சுவலாக நாங்கள் வெஜிடேரியன். அவங்க வாங்கிட்டு வந்தால் அந்த கஞ்சி கால் பண்ணுவாங்க, அமுதா இன்னைக்கு பியூர் வெஜிடேரியன், நீங்கள் வாங்க, கஞ்சி எவ்வளோ கொடுக்கட்டும், உங்களுக்கு எவ்வளோ வேணும்,
எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வாங்கிட்டு வருவாங்க. அந்த கஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து அந்த நாங்கள் வெஜ்ஜிங்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்களும் அதில் பார்ப்பாங்க. இவங்க நான்வெஜ்ஜை வந்து எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு பியூராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு பியூராக கொடுப்பாங்க. ஈவன் அவங்க செய்யும் போது கூட அது தனி ஒரு நிறைய ஃபுட் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, நாங்களும் கொடுப்போம். எங்களுக்குன்னு செய்யும்போது தனியாக ஒரு பாத்திரம் வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் எப்படி இந்த ரம்லான் பீரியட்ல நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னா, நோன்பு திறப்பாங்க இல்லையா, மாலையில் நோன்பு திறக்கும் போது பிளான் பண்ணிட்டு ஒரு நாள் 2 நாள் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா, அவங்க வீட்டில் ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நாங்கள் 2 பேர் ரெடி பண்ணிட்டு ஈவினிங் அவங்க அங்கே நோன்பை ப்ரேயர் பண்ணிட்டு நோன்பு திறப்பாங்க. அந்த டைம்ல நாங்களுமே இருப்போம். அதுக்கப்புறம் அவங்க ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நோன்பு திறக்கும் போது எல்லாருமே சேர்ந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு நாங்கள் ஒரு கெட் டுகெதர் மாதிரி நாங்கள் அதை வந்து அந்த ஈவினிங் டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் நோன்பு அப்படிங்கிறது இல்லாமல் பள்ளிக்கு போகிற பிள்ளைங்களும் அவங்க பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, நார்மலாகவே ஒரு குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அதுக்கான ஃபுட் இருக்கணும். ஈவினிங் வந்தோடனே டயர்டாகிடுவாங்க, ஸ்கூலில் சரியாக சாப்பிட்டு வர மாட்டாங்க. ஈவினிங் வந்தோடனே ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கணும், சாப்பிடணும். மார்னிங் சரியாக சாப்பிட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ரெகுலராக போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த ரம்லான் டைமில் மட்டும் இந்த நோன்பு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க. செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்களும் கட்டுப்பாடுக்குள்ள வந்து நான் ரம்லான் நோன்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளைங்க வந்து இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வாட் எவர் இட் இஸ், என்ன டயர்டானாலும் என்ன ஆனாலுமே அதை விடாமல் டெடிக்கேட்டடாக கடைப்பிடிச்சு அவங்க வந்து அந்த நாட்களை வந்து முடிச்சிடுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. உண்மையிலேயே அது வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், தனக்குத்தானே வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுங்கிறது தான் வந்து எனக்கு அது வெளிப்படையாக தெரியுது. பொதுவான நாட்களெல்லாம் அவங்களால அப்படி இருக்க முடியல இல்லையா, பட் ஆனால் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க மனசுலையுமே ஒரு கண்ட்ரோல் வருது. நம்ம இப்படி இருப்போம், என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த குழந்தைங்க அந்த இடத்துல வந்து அந்த நோன்பை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த நோன்பு அவங்க இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் கூடயும் சேர்ந்து நாங்களும் அவங்க கூட சேர்ந்து அதை கொண்டு போகிறோம் அப்படின்னும் போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருமே வந்து நிறைய நோன்புகள் நிறைய விரதங்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது நோன்புக்கான பலன் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல், என்னாலையும் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்டைரக்டா நமக்குள்ள நம்ம திணிக்கிற ஒரு விதமா இருக்கு. உண்மையிலே எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். ரமலான் மத எல்லைகளுக்கு அப்பால் எப்படி உறவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பேசுகிறார். பார்வை வேறாக இருந்தாலும்
உறவும் உணர்வும் ஒன்றாக இருக்கும் மனிதர்கள் மனம் திறந்து பேசும் நல்லிணக்கப் பெருநாள் நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து நம்மோடு பேச தொடுவானம் இணைய வானொலியிலிருந்து நாகர்கோயில் சுதா ஆனந்தி அவர்கள் இணைகிறார். நல்லிணக்க பெருநாள். இசைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புனிதமான ரமலான் மாதத்தில் இந்த புனித நோன்பின் மகத்துவம் பற்றி பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பாரத நாடு என்பது பன்முகத்தன்மையின் சங்கமம். இங்கே மசூதி கோபுரத்தின் நிழலும் கோவில் கருவறையின் வாசனையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. அந்த வகையில் ரமலான் என்பது வெறும் ஒரு மத சடங்கு அல்ல, அது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு தவம். பசி என்பது ஜாதி மதம் பார்ப்பதில்லை. ஒரு செல்வந்தர் நோன்பு இருக்கும் போது ஏழையின் பசி எப்படி இருக்கும் என்பதை அவர் நேரில் உணர்கிறார். இந்து தர்மத்தில் விரதம் இருப்பதைப் போலவே இஸ்லாத்தில் ரோசா என்பது சுய கட்டுப்பாட்டின் உச்சம். பசியால் வாடும் ஒருவனுக்கு உணவளிப்பதே புண்ணியம் என்று இந்து புராணங்கள் சொல்கின்றன. அதைத்தான் இந்த ரமலான் மாதம் நடைமுறைப்படுத்துகிறது. வைகரை முதல் அந்தி சாயும் வரை நீர் கூட அருந்தாமல் இருப்பது என்பது உடலை வருத்துவதற்காக அல்ல, நம் மனதை கட்டுப்படுத்தவும் புலன்களை அடக்கவும் பழகும் பயிற்சியாகும். இது ரமலான் மாதத்தின் மிக முக்கியமான அம்சம் ஜகாத் எனப்படும் தானம் தான். என்னிடம் இருக்கும் செல்வத்தின் ஒரு பகுதியை என்னை தெரியாத ஒரு ஏழைக்கு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இந்து மதத்தில் தானத்தில் சிறந்தது நிதானம் மற்றும் அன்னதானம் என்போம். ரமலான் காலத்தில் இஸ்லாமியர்கள் செய்யும் உதவிகள் சமூகத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை குறைக்கிறது. ஜாதி மதம் கடந்து பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுக்கும் இந்த பண்புதான் இன்றைய உலகிற்கு மிக தேவையானது. நோன்பு என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, தீய சொற்களை பேசாமல் இருப்பதும், கோபத்தை கட்டுப்படுத்துவதும், பிறரை துன்புறுத்தாமல் இருப்பதும் என ஒரு மனிதனை பண்பட்டவனாக மாற்றும் மாதமே இந்த ரமலான் மாதம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வரிகளுக்கு ஏற்ப உலக மக்கள் அனைவரும் நம் உறவினர்களே என்ற எண்ணத்தை இந்த நோன்பு வலுப்படுத்துகிறது. இன்று நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். ஒரு இந்து சகோதரர் இஃப்தார் விருந்தை அளிக்கிறார். ஒரு இஸ்லாமிய சகோதரர் கோவில் திருவிழாக்களில் பங்கெடுக்கிறார். இந்த இஃப்தார் விருந்துகள் வெறும் உணவுக்கானவை அல்ல, அவை உறவுகளுக்கானவை. ஒரு தட்டில் அமர்ந்து ஒன்றாக உணவு உண்பது நம்மிடையே இருக்கும் பிரிவினை சுவர்களை தகர்க்கிறது. இந்த மாதத்தில் தீய எண்ணங்களை எரித்து அன்பு எனும் ஒளியை ஏற்றுவோம். பசி என்பது உலகளாவியது, அன்பு என்பது பொதுவானது. நாம் வணங்கும் முறைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் நாம் சென்றடைய விரும்பும் இலக்கு ஒன்றே, அதுதான் மனித நேயம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் வாக்கிற்கு இணங்க இந்த ரமலான் நோன்பு நம் அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் முக்கியமாக ஒற்றுமையையும் கொண்டு வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். மனிதர்கள் எப்போது தன் எண்ணங்களாலும் செயல்களாலும் மற்றவர்களை வெகுவாக ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களின் அன்பை தன் அனுபவத்தில் பகிர்ந்து கொள்கிறார் உளவியல் ஆலோசகர் மதுரையிலிருந்து ஜெயராஜ் அவர்கள். நல்லிணக்க பெருநாள். அனைவருக்கும் வணக்கம். ரமலான் மாத வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஜெயராஜன், நான் மதுரையிலிருந்து பேசுகின்றேன்.
ரமலான் நோன்பு என்பது அதாவது முஸ்லிம் காலண்டர்களில் வரக்கூடிய 9வது மாதம் அது ரமலான் என்பது ஒரு வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சது இந்த குளிர்காலம் முடிந்து வெப்பம் ஆரம்பிக்கும் அந்த சீதோசர நிலையை வச்சு தான் இது ரமலான் அப்படின்ற மாதமே வந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அது சரியானு எனக்கு தெரியாதுங்க. பட் ரமலான் நோன்பு என்பது வெறும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூரிய உதயம் ஆரம்பித்ததுலேருந்து சூரிய உதயம் அஸ்தமனமாக வரைக்கும் உணவே அருந்தாமல் இருக்கின்றார்கள், அதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு பொறுத்த மட்டுக்கும் அது அப்படி அல்ல. உணவு மட்டும் அருந்துறது கிடையாது, அருந்தாமல் இருக்கிறது கிடையாது. அவங்க ஒரு உமிழ்நீர் கூட முழுங்காமல் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த நோன்பு உணவுக்காக மட்டுமல்ல, உடல் உள்ள மனசு, அவங்களுடைய எண்ணம் எல்லாத்தையுமே அடக்கி நல்லது மட்டுமே எண்ணக்கூடிய சிந்தனையை உருவாக்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதை அதை முழுமையாக கடைப்பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க நோன்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு நண்பர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம் நண்பர்கள், ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் சுகாதாரத்துறையில் தடுப்பூசி திட்டத்தில் பணி செய்துட்டு பணி நிறைவு பெற்றுள்ளேன். நான் தஞ்சாவூரில் நான் மாறுதலாகி போயிருக்கும்போது ஒருத்தர் சாகிர் ஹுசேன், அவருடைய வீட்டில் தான் நான் குடியிருந்தேன். அவரும் அரசு பணியில் இருந்தவர் தான். அவர் நல்ல இந்த நோன்பு சம்மந்தப்பட்டதுகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக கண்ணியமாக அந்த முஸ்லீமுடைய அந்த சரியான தன்மையோடு எல்லாம் கடைப்பிடிப்பாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் விருதுநகர் மாறுதலில் வந்தேன். அங்கே யாசிர் பாய்ன்னு சொல்லுவோம், எனக்கு நல்ல நண்பர் அவர் கூட அந்த நோன்பு கஞ்சி கொண்டாந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த நோன்பு கஞ்சி பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன போடுறாங்க, இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. பட் ஆனால் அந்த நோன்பு கஞ்சி என்ன அரிசியில் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு முறை கொண்டு வந்தார். ஏதோ நம்ம வீட்டுகள்லாம் இந்துக்கள் வீட்டில் இந்த கூழ் காய்ச்சுற மாதிரி, கோவிலுக்கு கூழ் காய்ச்சி கொடுக்குற மாதிரி அப்படி தான் நான் நினச்சேன். பட் அதனுடைய ருசி, அதனுடைய சுவை மிகச் சிறப்பாக இருந்தது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நம்ம அதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது தொட்டுக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அது கிடையாது. அந்த நோன்பு கஞ்சியில் அந்த கஞ்சி மட்டுமே சாப்பிட்டாலே போதும், அவ்வளவு ஒரு சுவை, வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை மட்டுமே ஒரு செம்பாக இருந்தால் கூட நம்ம குடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சுவையோடு செய்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நோன்பு கஞ்சி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. பட் அவர் கொடுத்த கஞ்சி ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது, அருமையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நோன்பு கஞ்சி நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த நம்ம இதில் இந்துக்களில் விரதம் விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நோன்பு துறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் தானே தவிர மற்றபடி நம்ம மனிதர்களாக கடைப்பிடிக்க அத்தனை விஷயங்களுமே மனிதன் நன்மைக்காக, இந்த உலக நன்மைக்காகத்தான் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. அதனால் இந்த நோன்பு அப்படிங்கிறது மிகச் சிறப்பான ஒன்று. அதுங்க ரமலான் அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கே ஒரு மிகச் சிறப்பான ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ரமலான் அப்படின்னாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. அப்படி இருக்குது அந்த வார்த்தைகள். அதெல்லாம் எப்படி, ஒருவேளை நபிகள் நாயகம் இந்த ஒரு வார்த்தைகள்லாம் எப்படி யார் கொண்டு வந்தாங்க என்ன அப்படிங்கிறது தெரியாது. இப்போ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு நல்ல மனசுக்கு இதமாக இருக்கோ அதுபோல தான் ரமலான் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ரமலான் அவ்வளவு ஒரு சிறப்பான நோன்பு அப்படிங்கிறத என்னோட பழகின எத்தனை பேர் நிறைய காதர் பாஷா, சாகிர் ஹுசேனு, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, யாசிர் அகமட்டு, இது மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு அந்த ரம்ஜானுக்கு பிரியாணியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுடைய பிரியாணி ஒரு தனி சுவை தான். எப்போவுமே பார்த்தா பாய்கடை பிரியாணி தான் சிறப்பு. அதுபோல்
அதே மாதிரி தான் இந்த ரமலான் நோன்பு கஞ்சி அப்படிங்கிறதும் சிறப்பு. அந்த சிறப்பை சொல்லணுன்னு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிக்க நன்றி. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். சமூகத்தில் எல்லா தேவைகளுக்கும் மனிதன் மதம் கடந்து எல்லா மனிதர்களோடும் இணைந்து வாழ்கிறான். அப்படி வாழ்வில் இணையும் சில மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்துடன் பயணிப்பார்கள். அப்படியான ஒரு இஸ்லாமிய குடும்பம் தன்னோடு பயணிக்கும் அனுபவத்தை பள்ளி ஆசிரியர் தேவி கலா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். நல்லிணக்க பெருநாள். என்னோட பெயர் தேவி கலா. நான் படிக்கிற காலத்துலேயும் சரி, இன்றைக்கி நான் ஒரு டீச்சராக வேலை பார்க்குறேன். அப்போ நான் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச முஸ்லீம் தோழிகள் ஆகட்டும், இப்போ நான் வேலை பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச முஸ்லீம் பெற்றோர்கள் ஆகட்டும், எல்லாருமே என் கூட ஒரு நல்ல நல்லிணக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஏதாவது விசேஷனா அவங்க என்னோட வீட்டுக்கு வர்றது, நாங்களுமே எங்களோட விசேஷ நாட்கள் அவங்களோட நான் என்னோட ஸ்நாக்ஸ் ஆகட்டும், விருந்துகளாகட்டும், நாங்கள் அவங்களோட பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே எங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கத்தோடு தான் சார் இருந்தது. எனக்கு இது வரைக்கும் அதை பற்றி ஒரு வேறுபாடாகவே இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் நான் உணர்ந்ததில்லை. நம்மளுடைய வகுப்புலையுமே சரி, நீங்களாம் எனக்கு வகுப்பெடுக்கும் போது நீங்கள் பேசுகிற விதங்கள், எங்களுக்கு வகுப்பெடுத்த அந்த நம்ம மேமெல்லாம் கூட எனக்கு எதுவுமே அந்த மாதிரி ஒரு இதுவே தெரியலை. எங்களோட அவங்க பேசின விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லிணக்கத்தோடு தான் இருந்தது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக தான் சார் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த கருத்தை இந்த இடத்துல எனக்கு பதிய வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லிணக்க பெருநாள். எல்லா சமூகத்தோடும் இரண்டர கலந்து பழகும் மகத்துவமிக்க மனிதர்களுக்கு மதம் என்ற எல்லை எப்போதும் இருப்பதில்லை. அது எல்லா மதங்களின் இருப்பையும் அதில் இருக்கும் நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறது. இதோ கோவையின் வானொலி குரலாக இருக்கும் அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்கள் ரமலான் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறார். நல்லிணக்க பெருநாள். அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூரிலிருந்து அன்பு தோழி ஜெயஸ்ரீ. உலகெங்கும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக்கொண்டு, ரம்ஜான் நோன்பு கடைபிடித்தல் குறித்து நான் கேள்வியுற்ற சில விஷயங்கள், என்னுடைய பால்யத்து நினைவுகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கருணையின் மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரம்ஜான் நோன்பு குறித்து சிறுவயதில் சகோதர சகோதரிகள், வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள், பள்ளி தோழிகள் இவர்களிடம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு உமிழ்நீரை கூட விழுங்காமல் இருப்பது, தண்ணீரை கூட பருகாமல் ஒரு தூய்மையோடு நோன்பை கடைபிடித்தல், அதற்கு பிறகு நோன்பு திறக்கும் சமயத்தில் அவர்கள் உண்ணக்கூடிய சுவையான உணவுகள் குறித்த பார்வை, இப்படியெல்லாம் மிகவும் சுவையாக விழிவிரிய நான் கேட்ட காலம் உண்டு. அதற்கு பிறகு நோன்பு கஞ்சி என்பது ரொம்பவுமே பிடித்தமானதாக இருந்தது. நோன்பு கஞ்சியை உண்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களோடு விளையாடிய நாட்கள், பின்னாட்களில் அந்த ரம்ஜான் நோன்பின் மன்னிக்கும் தன்மை, சகோதரத்துவத்தின் முக்கியத்துவம் இவற்றையெல்லாம் நன்கு அறிந்த பிறகு இன்னுமே ஒரு மதிப்பு கூடி நண்பர்களோடு நட்புணர்வோடு ரம்ஜான் நோன்பு கடைபிடித்தல், நோன்பு கஞ்சி அருந்துதல் என்று இன்றளவும் ரம்ஜான் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ரம்ஜான் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது கருணையின் மாதம்னு நம்ம சொல்கிறோம். 30 நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த ரம்ஜான் நோன்பானது 3 அஷ்ராக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உலகெங்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது இல்லையா? 29 அல்லது 30 நாட்கள் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. 3 பிரிவுகளில் முதல் அஷ்ரா, 2வது அஷ்ரா, 3வது அஷ்ரா அப்படின்னு இருக்குது. அஷ்ரா அப்படின்ற அரபு சொல்லுக்கு
10 என்று பொருள். அதாவது 10 நாட்களாக பிரிக்கப்படுகிறது. முதல் அஷ்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது ரம்ஜான் மாதத்தின் முதல் 10 நாட்கள் இல்லையா, இது ரஹ்மானின் நாட்கள்னு அழைக்கப்படுகிறது. இந்த 10 நாட்களில் ஒரு இஸ்லாமியர் செய்யக்கூடிய அனைத்து உன்னதமான செயல்கள், ஏழைகளுக்கு உதவுதல், அவர்களுக்கு தொண்டு செய்தல், மக்களை அன்புடன் நடத்துதல், அல்லாஹ் எப்படி தன்னுடைய மக்கள் மீது கருணையை பொழிவார் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து விளக்கப்படுகிறது. இரண்டாவது அஷ்ரா மக்ஃபிரத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்படின்னா மன்னிக்கும் அஷ்ரான்னு சொல்லலாம். இந்த மன்னிக்கும் அஷ்ரா, அதாவது இரண்டாவது அஷ்ரா நாட்களில் 11வது நாளிலிருந்து 20வது நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த நாட்களில் அல்லாஹை வணங்குவதன் மூலமாக ஒரு இஸ்லாமியர் தனது பாவங்களை மன்னிக்கும்படி நேர்மையாக கேட்கிறார். அப்படி நேர்மையாக மன்னிக்கும்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயம் அவருடைய பாவங்களை மன்னிப்பார் என்பது நம்பப்படுகிறது. மேலும் அல்லாஹுக்கு துன்பத்தை, கோபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் மறந்தும் கூட செய்யக்கூடாதுங்கிறதும் வலியுறுத்தப்படுகிறது. அடுத்ததாக 3வது அஷ்ரா மிகவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது ஜஹன்னம், அதாவது நரக நெருப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக இருக்கக்கூடிய நிறைவான அஷ்ரா. இந்த 3வது அஷ்ரா 21வது நாளிலிருந்து 29 அல்லது 30வது நாள் வரைக்கும் இயங்கும். இந்த கடைசி அஷ்ராவில் இஸ்லாமிய சகோதரர்களும் பெண்களும் இத்காஃப்களில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அமர்பவர்கள் மீது அல்லாஹ் சிறப்பு கருணை காட்டுவார்னு நம்பப்படுகிறது. இந்த நாட்களின் போது 10 நாட்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து உறங்கி சாப்பிட்டு தொழுகை நடத்துகிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் மசூதியின் ஒரு மூலையில் அமர்ந்து அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அதே நேரத்தில் பெண்கள் வீட்டின் ஒரு அறையில் அமர்ந்து இத்காஃபில் அவங்க தொழுகை நடத்துகிறாங்க. நரகத்திலிருந்து தப்பிக்க அல்லாஹிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்கள். இதுதான் நான் கேள்விப்பட்ட சில தகவல்கள். இத்தனை ஒரு சுய கட்டுப்பாட்டை தரக்கூடிய ஒரு நோன்பு, அன்பை, கருணையை, சகோதரத்துவத்தை, மன்னிப்பை வலியுறுத்தக்கூடிய இந்த நோன்பு குறித்து இங்கே பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் முன்கூட்டிய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சும் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 அட்மிஷன் நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். சாமானிய மனிதர்கள் எந்த சச்சரவுகளையும் ஏற்படுத்துவதில்லை. அரசியல் மற்றும் பல்வேறு சமூக லாபங்களுக்காகவே மதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சாதாரண மனிதர்கள் எப்போதும் தன் இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இதோ எழுத்தாளர் அன்பரசி சம்பத் அவர்கள் தனது அனுபவ உரையை வழங்குகிறார். நல்லிணக்க பெருநாள். நான் இப்போ ரம்ஜானை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ரம்ஜான் ரமலான்னு சொல்லுவாங்க, இல்லை பெருநாள் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அது முஸ்லீம் காலண்டர் படி 9th மந்த்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க 30 days ஃபாஸ்டிங்லேருந்து. அந்த ஃபாஸ்டிங் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அதிகாலை 4 மணிக்கு அவங்க ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் அவங்க எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபுட்டோ இல்லை தண்ணியோ இல்லை ஏதாவது தேவைன்னா அது கூட எடுத்துக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் அவங்க உமிழ்நீர் கூட அவங்க முழுங்க மாட்டாங்க. அது மாதிரி இருந்து ஈவினிங் சூரியன் அஸ்தமானத்துக்கு அப்புறம் எகெயின் அவங்க ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபுட் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 30 days அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விருப்பம் வச்சுருப்பாங்க. ஸோ என்னோடய விருப்பம் இது நிறைவேறணும். அப்படி இல்லைன்னா பொதுவாக மக்கள், இந்த நாட்டு மக்கள் நல்லா
இருக்கணும், எந்த ஒரு தீங்கும் நினைக்கக்கூடாது, யாருக்கும் எதுவும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க எப்படின்னா மக்கள் வந்துட்டு இப்போ சாப்பாட்டுக்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் பட்டினியாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுடைய கஷ்டம், அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க, உணர்த்தும் அந்த ஒரு ஃபாஸ்டிங்குங்கிறது வந்துட்டு. ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இவங்க முஸ்லீமில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் இந்த பண்டிகையை வந்துட்டு கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு எந்த ஒரு ஜாதி மதமும் இல்லாமல் ஹிந்துக்களுமே வந்துட்டு இதில் வந்துட்டு கலந்துக்கிட்டு அவங்களோட ஈடுபாடும் கொடுக்குறாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுமே இதில் வந்துட்டு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமே பெனாசிர் தான். அவங்களுமே வந்துட்டு எனக்கு இதை பற்றி பேசணுன்னு சொன்னதுமே அவள் ஹாஸ்டலில் எப்படி வந்துட்டு நோன்பு எடுத்தா அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை மொதல் நாள் நைட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதை அடுத்த நாள் காலையில் விடிய காலம் சாப்பிட்டுட்டு காலேஜ் போகிறது, அதை பார்க்கவே ஒரு சில டைம் எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவள் சொல்லுவாள், இது வந்து கஷ்டப்படுறதுக்காக இல்லடி, எங்களோட இதுபடி நாங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது, எல்லாருக்கும் நல்லது நடக்கும், எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பற்றி என்கிட்ட நிறையா ஷேர் பண்ணுவாள். தேங்க்யூ. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குரான் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். வானலை எங்கும் ஒளிரும் பெருநாள், மனிதர்கள் இணைந்திடவே இனிய திருநாள், நல்லிணக்க பெருநாள். நல்லிணக்க பெருநாள் நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேசுவது கடல் கடந்து சென்றாலும் தாயகத்தின் நினைவுகளோடும் தாய் வீடு நினைவுகளோடும் தன் வட்டார மக்களின் அன்பை பெற்ற ஆண்டாள் ரேவதி அவர்கள். நல்லிணக்க பெருநாள். இசை முரசு இணைய வானொலி நேயர்களுக்கு ஆண்டாள் ரேவதியினுடைய அன்பு வணக்கங்கள். நான் திருநெல்வேலி தென்காசி சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். தற்போது இருப்பது அபுதாபியிலிருந்து, ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து. முதல்ல நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருக்கும், முஸ்லீம் எல்லாருக்குமே ரமலான் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ரமலான் அப்படிங்கிறது நிறைய கற்றுத்தருது. அந்த முஸ்லீம் அல்லாத எங்களுக்கும் கூட ஆண்டாளையும் அல்லாவையும் ஒரு சேர இணைத்தது அப்படிங்கிறது சொல்லப்போனால், என்னை சுற்றி இருக்கிற நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா இன்றைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம தூர தேசமில் நாங்கள் இருக்கிறது. தேசம் விட்டு தேசம் மாறும்போது அங்கேயுமே இப்படி சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரியான நோன்பு அப்படிங்கிறது எனக்கு நான் ஸ்கூல் டைமில் பார்த்துருக்கேன். குழந்தைங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நோன்பு வைத்தல், நோன்பு நோற்றல், விரதம் இருத்தல் அப்படிங்கிறது சொல்லப்போனால் அது பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க சில நேரம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக, ரொம்பவே அவங்களுடைய ஃபேஸ் அந்த தெளிவான ஒரு பேச்சு இருக்கும் அந்த டைமில் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஒன்ஸ் மேரேஜ் ஆகி இப்போ எனக்கு வயசு 30. இங்கே இப்போ ஒரு அரபி கண்ட்ரிக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு கடந்த 3 வருஷமாக நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கட்டும், நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சகோதரிகள். ஸோ அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து எனக்கு கிடைக்கிறது அந்த நோன்பு காலத்தில் அவங்க நோன்பு இருந்து முடித்து அவங்க ஈவினிங்காக ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபுட்டு, மேபி அந்த நோன்பு நோற்றவங்களுக்கே உள்ள கைப்பக்குவம்னு நினைக்கிறேன். அது அப்படி ஒரு நல்ல, நான் இப்போ என்னோடய குழந்தை 3 மாதம் 2வது குழந்தை, அவங்க டெய்லி கொடுப்பாங்க நோன்பு கஞ்சி. அந்த கஞ்சி குடிக்கிறப்ப அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நம்மளுடைய அம்மா அப்பா கிட்ட இல்லாத போது இந்த சகோதர சகோதரிகள்கிட்டருந்து கிடைக்கிற அந்த நோன்பு கஞ்சி
கஞ்சாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற உணவுகளாக இருக்கட்டும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நோன்பு நோற்று அவங்க சாப்பிட்ற டைமில் நமக்கும் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அது இன்னுமே ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். நம்ம விரதம் வைக்கலை ஆனாலுமே அவங்க நோன்பு நோற்று அவங்க கையால் செஞ்ச சாப்பாடு நமக்கு கிடைக்கிறப்ப அந்த சாப்பாட்டோட அருமை வந்து வார்த்தைகள்னால அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, ஒரு ஃப்ரூட்ஸு எல்லாமே அவங்க பண்ணி அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டைம்லேயும் அவங்க அத்தனை தொழுகைக்கு அழைப்பு விடுக்கும். இங்கே அரபு கண்ட்ரியில் வந்து சுற்றி சுற்றி அந்த சத்தங்கள் வந்து கேட்குமா, அதுவே ஒரு ஸ்பிரிச்சுவலாக எங்களையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கு. நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலை, ஏன்னா நம்ம எல்லாருமே உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் மாதிரி தானே. அப்போது இந்த மதம் சார்ந்த நிறைய விஷயங்களும் ஒன்று கூடுதலும் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் கூடயும் ஒன்றி இருக்கிறதுக்கு வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரோடையும் ஒன்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. அந்த விதமாகவும் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தொழுறதா இருக்கட்டும், அந்த காலம் தவறாமல் குரான், இந்த மாதத்தில் குரான் ஓதுதல், இது எல்லாமே எனக்கு புதுசு. அவங்க ஒவ்வொரு டைமும் கஞ்சி கொண்டு வரும்போதோ ஏதாவது செய்கிறப்ப நான் நிறைய கேட்பேன், இது எப்படிங்க அது எப்படிங்க. இந்த ஆண்டாளுக்கும் அல்லாவுக்கும் சில பல தொடர்புகள் வந்து நம்மளுடைய இந்த மதம் கடந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அந்த அவ்வளவுமே வந்து எப்படி நட்பின் ரீதியாக எனக்கு வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த ரமலானுக்கு நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சதே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அமைதிக்காகவும் மனித நேயத்துக்காகவும், அதுவும் இல்லாமல் எல்லாரும் நல்ல வளமாகவும் நலமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ரமலான் வாழ்த்துக்கள். எல்லாருமே நலமாக இருப்போம், வளமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம். நல்லிணக்க பெருநாள். நேயர்களே, இதுவரை இசைமுரசு இணைய வானொலி ரமலான் பெருநாளை முன்னிட்டு வழங்கிய மதம் கடந்த மனிதர்களின் சங்கமமான நல்லிணக்க பெருநாள் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். மனிதர்கள் எப்போதும் மனிதத்தோடு வாழ்பவர்கள். எங்கும் எந்த இடத்திலும் துவேஷங்கள் மனிதமிக்க மனிதர்களை ஒருபோதும் பிரித்திடுவதில்லை என்பதை இந்த உரைகள் நமக்கு உணர்த்துகின்றன. மனிதர்களாய் சங்கமிப்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் இனிய ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். மதம் கடந்த மனிதர்களின் சங்கமம், அன்பு பாலங்கள் அமைப்போம், சமத்துவ பாதையில் நடப்போம். நல்லிணக்க பெருநாள், மதம் கடந்த மனிதர்களின் சங்கமம், மனங்கள் மலரும் சங்கமம், மனிதநேயம் பாடும் சங்கமம். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.